உக்ரைன் மீதான ரஷ்யாவோட போர் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. இதற்கிடையே தான் ரஷ்யாவோட ஒரேஷ்னிக் என்ற பெயர் கொண்ட ஏவுகணையால அமெரிக்காவின் 9 இராணுவ தளங்களை தரைமட்டமாக்க முடியுன்ற தகவல் வெளியாகி இருப்பது அமெரிக்காவோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. வெறும் 25 நிமிடங்கள்ல இந்த ஏவுகணையால அமெரிக்காவின் 9 இராணுவ தளங்களை தாக்க முடியுமா? இதுதான் அமெரிக்காவுக்கு தற்போது பெரும் சவாலாக மாறியிருக்கு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்குச்சு. இந்தியா உட்பட பல உலக நாடுகள் தலையிட்டும் இந்த போரை இன்னும் முடிவுக்கு கொண்டு வர முடியல. இந்த போரால உக்ரைன் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல உக்ரைனின் பதிலடி தாக்குதலால் ரஷ்யாவுக்கும் இழப்புகள் ஏற்பட்டு வருது. ஆனாலும் உக்ரைனை விடாம தாக்க அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தனது படைகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதனால போர் என்பது முழு வீச்சில் தீவிரமாக நடந்து வருது. இதற்கிடையே தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வென்ற நிலையில இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. தான் அமெரிக்க அதிபர் ஆனதும் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்துவேன்னு ட்ரம்ப் கூறியது தான் இதற்கு ரொம்பவே முக்கிய காரணம். அதே போல தேர்தலில் அவர் வென்ற பிறகும் நிலைமை மாறிச்சு. ட்ரம்ப்புக்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து தெரிவித்தார். அதே போல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் கூட டொனால்ட் ட்ரம்பால் விரைவில் போர் நிறுத்தப்பட உள்ளதா நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்போ நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. ரஷ்யா உக்ரைன் இடையே கடும் மோதல் போக்கு உருவாகியிருக்கு. இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம். ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி வருது. அமெரிக்கா, பிரிட்டன் சார்பில் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் அனுமதி இல்லாமல் இருந்தது. அதை இப்போ ஜோ பைடன் வழங்கியிருந்தார். இதையடுத்து ரஷ்யா மீது உக்ரைனும் அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துச்சு. இதனால கோபமடைந்த ரஷ்ய அதிபர் புதின் பதில் தாக்குதல் நடத்தினார். குறிப்பாக உக்ரைனில் உள்ள டினிப்ரோ நகரின் மீது நேற்று முன்தினம் ரஷ்யா புதிய வகை ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையின் பெயர் ஒரேஷ்னிக். இது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டதாகும். தற்போது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வரும் நிலையில தான் அமெரிக்காவோட தூக்கம் கலைஞ்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணை மூலம் உக்ரைன் மட்டுமின்றி அமெரிக்காவோட விமானப்படை தளங்களையும் ரஷ்யாவிலிருந்தே குறிவைக்கலாம். அதாவது இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணை ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும். அதாவது மாக் 10 என இது அழைக்கப்படுது. உக்ரைன் நாட்டோட இராணுவம் தரப்பிலிருந்து இந்த ஏவுகணை பற்றி கூறும்போது ஒரேஷ்னிக் ஏவுகணை என்பது மாக் 10 வேகத்தில் செல்லும். அதாவது வினாடிக்கு 3.40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாக் 10 வேகத்தில் ஏவுகணை செல்வதால் அதனை இடைமறித்து தாக்குவது என்பது கடினமானதாகும். அது மட்டுமின்றி இந்த ஏவுகணையால் அதிகபட்சம் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை தாக்குதல் நடத்த முடியும். அப்படி பார்த்தா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா ஐரோப்பாவின் பெரும்பான்மையான இடங்கள் மட்டுமின்றி அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியிலும் தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்கா மட்டுமின்றி பிற நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் 9 பாதுகாப்பு படை தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்களை இந்த ஏவுகணையால குறி வச்சு தாக்கி அழிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 2100 கிலோமீட்டர் தொலைவில் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை இந்த ஏவுகணையால 11 நிமிடத்திலேயே தாக்க முடியும். அதே போல் 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம், 2004 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலாஸ்காவில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளத்தையும் 12 நிமிடத்தில் இந்த ஏவுகணையால் தாக்க முடியும். இது பற்றி ரஷ்யாவின் இராணுவ எக்ஸ்பர்ட் அனோட்டோலி மாத்விக்ஸ் கூறுகையில் இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என சொல்லியிருந்தாரு. இதுதான் இப்போ அமெரிக்காவோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. இருப்பினும் தற்போது வர ஒரேஷ்னிக் ஏவுகணை மூலம் அமெரிக்காவை தாக்குவது பற்றி ரஷ்யா தரப்பிலிருந்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படலைன்றது சற்றே நிம்மதியான தகவலாகும்.